டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. 2018 ஆண்டுக்கான முதல் சட்டசபை கூட்டத்தொடர் இன்று சென்னையில் துவங்கியது. ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இன்று உரையாற்றினார். ஆளுநர் உரையை புறக்கணித்த திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தங்களது எதிர்ப்பை வெளிநடப்பு செய்து தெரிவித்தனர். வெளிநடப்பு செய்த பின் பேட்டியளித்த திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறியதாவது: இந்திய தேர்தல் ஆணையம் இந்த ஆட்சிக்கு 111 உறுப்பினர்கள் தான் ஆதரவளிப்பதாக தெரிவித்துள்ளது. மைனாரிட்டி ஆட்சி நடக்கிறது. இந்த ஆட்சியின் மெஜாரிட்டியை நிரூபிக்க முறையாக ஆளுநர் உத்தரவிட வேண்டும். ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படாமல் அரசு சார்பில் தயாரிக்கப்பட்டிருக்கின்ற உரையை படிப்பது என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. மேலும் மாநில சுயாட்சிக்கு பங்கம் ஏற்படுத்தும் வகையில் ஆளுநர் புரோஹித் ஆய்வு பணி என்ற பெயரில் பல மாவட்டங்களுக்கு சென்று அந்த பணிகளில் ஈடுபடுவது என்பது ஜனநாயகத்துக்கும் அரசியல் சட்டத்திற்கும் விரோதமானது. இந்த நிலையில் அதை கைகட்டி வாய்ப்புத்தி இந்த மைனாரிட்டி ஆட்சியாக இருக்கிற எந்த குதிரை பேர ஆட்சி வேடிக்கை பார்ப்பது மட்டுமல்லாமல் அதை வரவேற்றுக் கொண்டிருப்பது என்பது உள்ளபடியே வேதனைக்குரிய விஷயமாகும். அதே நேரம் தமிழகத்தில் நிதி நிர்வாகம் முடங்கி போயிருக்கிறது. தொழில் வளர்ச்சி கடைசி இடத்திற்கு சென்றுவிட்டது என்று குற்றம் சாட்டியுள்ளார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.